அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் இனி பெரும் யோகத்தை கொடுக்க போறார். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்க போறார். கடந்த கால பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தாக போறார். இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, என்னென்ன நற்பலன்களை கொடுக்க போதுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி. வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறத அடிக்கடி நிரூபிக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி. மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த 4 மாதங்களா செவ்வாய் பகவான் கொடுத்த இன்னல்கள் சொல்லி மீள முடியாது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு ஒரு பக்கம் வக்ரகதி. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு மன வலிகளை அதிகமா கொடுத்திருக்கும். அதிகப்படியான பிரச்சனைகளை மேஷ ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. 2024 நல்லா இருக்கும்னு நினைத்த நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த 3-4 மாதங்கள் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்ததற்கு முக்கியமான காரணம் செவ்வாய் பகவான், உங்க ராசி அதிபதி தான். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு தொல்லைகளை கொடுத்திருக்கும். அதுவும் நீச்சமாயிட்டார். உங்க ராசி அதிபதியும் செவ்வாய் தான், அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் நீச்சமாகும் போது உயிருக்கு ஒப்பான சம்பவங்களை சில இடங்கள்ல ஏற்படுத்தியிருப்பார். நம்ம வாழ்க்கையில தவறான முடிவை எடுக்கலையே தவிர அந்த தவறான முடிவை மன ரீதியா எடுக்கும் சூழ்நிலையை உருவாக்கிட்டார்னே சொல்லணும். இந்த செவ்வாய் எப்படியும் ஒரு நாள் பயிற்சியாகி தான் ஆகணும். இந்த விதி மாறும் ரகசியம் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. உங்களுக்கு 18/1/2025 அன்னைக்கு ஏற்கனவே செவ்வாய் பகவான் பயிற்சி ஆயிட்டார். மேஷ ராசி அன்பர்களே, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடிய ராசி நீங்க கிடையாது. எதுவா இருந்தாலும் ஓப்பனா கிளியரா பேசிடுவீங்க. மேஷ ராசிக்கு முன்கோபம்னு சொன்னா கூட பரவாயில்ல, மனசுல எதையும் பெண்டிங் வச்சுக்காம பேசக்கூடிய நீங்க கடந்த 3 மாத காலமா மனசுல போட்டு எல்லா விஷயத்தையும் புழுங்க ஆரம்பிச்சிட்டீங்க. காரணம் செவ்வாய் தான். ஏன் செவ்வாய்க்கு இவ்வளோ பவர் அப்படின்னா 3 விஷயம். செவ்வாய் தான் பூமிக்காரகன், செவ்வாய் தான் சகோதரக்காரகன், செவ்வாய் தான் உடல் காரகனும். உடல் ரீதியான பிரச்சனைகள், சகோதர ரீதியான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏன் இன்னும் சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பின்னாலேயே பிரச்சனை. வாழ்க்கையில ஒரு பெண்ணால் அசிங்கப்படாத நேயர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க மேஷராசின்னா, ஒரு பெண்ணை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலைய உருவாக்கி இருக்கும். ஒரு இடம் சடனா பிரச்சனை ஆயிடுமோங்கிற பயம் உள்ளுக்குள்ள உருவாகி இருக்கும். உடன் பிறந்தவர்களோட ஏதாவது தொந்தரவுகள் திடீர்னு சடனா விலகிற மாதிரி சூழல் இருந்திருக்கும். மனசுலயாவது அந்த எண்ணம் ஒரு சிலருக்கு தோன்றி இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் செவ்வாய் தான். இப்பேற்பட்ட செவ்வாய நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னா முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த செவ்வாய் 5ஆம் தேதி ஜனவரி 18, 2025 அன்னைக்கே ஏற்கனவே பெயர்ச்சி ஆயிட்டார். என்னன்னா வக்ரகதியாகி ரிவர்ஸ்ல மிதுன ராசிக்கு போறார். மிதுனம்ங்கிறது உங்க முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். ஸோ இவ்வளோ நாளா நீங்க எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இனிமே ஆகாது. அதுலயும் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, எந்தெந்த விஷயத்துக்காக நீங்க பயந்தீங்களோ, எந்தெந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணீங்களோ, வருத்தப்பட்டீங்களோ, அது அனைத்தும் மறையக்கூடிய, ஏன் அது அனைத்தும் விலகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னே சொல்லலாம். அதுவும் இந்த 4ஆம் இடம்னா சாதாரண விஷயம் கிடையாது. சுகத்தாயார் ஸ்தானம் இது. அந்த சுகஸ்தானம், தாயார் ஸ்தானத்துல போய் உங்க ராசி அதிபதி நீச்சமானதுனால என்ன ஆகும்னா, தாயோட கருத்து வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டிருக்கும். மன ரீதியா ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு தொந்தரவுகள் இருந்திருக்கும். ஒரு இடத்துல உட்கார்ந்து தனியா ஃபீல் பண்ணியிருப்போம், ஆனா அதை வெளியில காட்டிக்க முடியாது. அதே நேரத்துல தேவையில்லாத மன வருத்தங்களையும் உண்டாக்கி இருக்கும். இன்னொரு விஷயம், 4ஆம் இடத்துல இந்த செவ்வாய் நீச்சமாகும் போது வாழ்க்கையில சந்தோஷம், பிடிமானத்தை குறைச்சிருக்கும். நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
நேரத்தை செலவு பண்ணிருக்க முடியாது, ஒரு டூர் போக முடியாது, பண்டிகை காலங்கள்ல மனமகிழ்ச்சியை கொடுத்துருக்காது, அதை கெடுத்திருக்கும். எந்த இடத்துக்கு போனாலுமே இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்குற மாதிரி தான் நிலைமை இருக்கும். இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சு நாளைக்கு விடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மனசு எதையோ கடந்து போயிட்டே இருக்குமே தவிர உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. செயல் வடிவில் எதையும் பெருசா மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியின் ரகசியம் என்னன்னா, உங்க உடலில் ஏற்பட்ட உபாதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் இந்த ஜனவரி 18ஆம் தேதி. என்ன காரணம்னா, செவ்வாய் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, உங்க உடல்ல தேவையில்லாத பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ், ஒரு சிலருக்கு தலைவலி, பேக் பெயின் அதிகமாகக்கூடிய நிலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் சூழ்நிலைகள் மாறும். சோ இனிமே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் நீச்சத்திலிருந்து விடுபடுவதனால உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும், மனமகிழ்ச்சி உண்டாகும். தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்ச விஷயங்கள்ல இருந்து வெளிவருவோம். கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு கோர்ட்டு படி ஏறி இறங்கியவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை உண்டாகும். பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பின்னால ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். இந்த நேரத்துல இது மட்டும்தான் நமக்கு அட்வான்டேஜா அப்படின்னா, இதே நேரத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கும் குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இன்னமும் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாகும். அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாகி கடந்த காலகட்டங்கள்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, உங்க தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். நீச்ச செவ்வாயின் பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு பதியும் காரணத்தினால தொழில ஒரு மந்தமான சூழல் இருந்திருக்கும். வேலையில எவ்வளோ உழைத்தும் பெருசா முன்னேற்றம் இல்லாம அலுவலகத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், யாராவது பணத்தை எடுத்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் உங்க மேல பழி வந்திருக்கும். பெண்களால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும். அலுவலகத்துல ஒரு இடம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், பிரச்சனைகள், போக்குவரத்துல ஒரு சில மைனஸ் இருந்திருக்கும். ஆனா செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு வக்ரகதியில 3ஆம் இடத்துல பிரவேசித்து 9ஆம் இடம் பாக்கிய தந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். தந்தை வழி உறவுகளுக்குள்ள இந்த காலகட்டத்துல பாண்டிங் அதிகரிக்கும். தந்தை வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பாக்கிய ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது விட்டு போன நிலங்கள், கேஸ், அதாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும், முடிவு பிறக்கும். இன்னமும் டீட்டெயிலா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாகவும் விதி மாற்றக்கூடிய காலமா இருந்தாலும் நீங்க 3 விஷயங்களை செய்யணும். 1. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் இருந்தா சீர்காழி சட்டநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய நிலநாயகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, இல்ல வீட்டு ஒர்க்கு பாதியில நின்றுட்டு இருக்கு, அதை சரியா ப்ராப்பரா பண்ண முடியல, இல்ல நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, குலதெய்வ கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சென்று வழிபட்டு பாருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனால உங்க சாதகமான காலகட்டங்கள்ல நீங்க நம்பிக்கையுடன் செயல்படும் போது இந்த சாதகமான காலகட்டம் 2 மடங்கு நன்மையை கொடுக்கும். அதனால நம்பிக்கையை அதிகம் வைத்து நீங்க அதிகமா முன்னேறும் போது வெற்றிகள் 2 மடங்கு இல்ல 3 மடங்கு கிடைக்கும்ங்கிறத நம்பலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்கள்ல நீங்க பிளான் பண்ணி ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. இறை வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.